வணக்கம். செங்கவரின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சினியில் ஒருவர் மீது சரமாரி துப்பாக்கிச் சூடு, நெஞ்சை பதபதைக்க வைக்கும் காட்சி. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான தொகையை அறிவித்தார் அனுர. பெரும் மகிழ்ச்சி செய்தி. வரவு செலவு திட்ட விவாதத்தில் சபையில் உறங்கிய அர்ச்சுனா எம்பி. நான் ஹிட்லர் என்றால் நீங்கள் ரஷ்யாவா இல்லை அமெரிக்காவா? பதிலடி கொடுத்த ஜனாதிபதி. इतर කට්ටියකටම ගන්න හිට්ලර් ඇවිල්ලු. රුසියාවයි ඇමරිකාවයි එකතු වෙන්න ඕන හිට්ලර් පරද්දන්න. දැක්කද? ඔයගොල්ලෝ රුසියාවද? ඔයගොල්ලෝ ඇමරිකාව. මොකද මේ? எதிர்க்கட்சிகளின் சலசலப்புக்கு மத்தியில் 4.5 மணி நேரம் உரையாற்றிய அனுர. நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசவிற்கு பகிரங்கமாக நன்றி தெரிவித்த அனுர. வடக்கு கிழக்கில் விளையாட்டை மேம்படுத்த பாரிய நிதி ஒதுக்கீடு, முழுமையான விவரம் உள்ளடக்கம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் அஸ்வசம பயனாளிகளுக்கு விசேட நிதி, இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. தேரர் ஒருவரின் மோசமான செயல், போலீசார் வெளிப்படுத்திய தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக ரூபாய் 110 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலைபேறாக நிர்வகிப்பது எமது பொறுப்பாகும். பல ஆண்டுகளாக எழுந்துள்ள சம்பள முரண்பாடுகளையும் அரசாங்க நிதி முகாமைத்துவம் என்பவற்றில் உள்ள சவால்களையும் கருத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக சம்பளம் மற்றும் ஓய்வூதிய குழுவை ஸ்தாபிப்போம். 2025 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள திருத்தங்களுக்கு அமைய 2ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ரூபாய் 110 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த சம்பளங்களை அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 2026 ஜனவரி தொடக்கம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். इतर කට්ටියකටම ගන්න හිට්ලර් ඇවිල්ලු. රුසියාවයි ඇමරිකාවයි එකතු වෙන්න ඕන හිට්ලර් පරද්දන්න. දැක්කද? ඔයගොල්ලෝ රුසියාවද? ඔයගොල්ලෝ ඇමරිකාව. මොකද මේ? அத்துடன் என்னை ஹிட்லர் என்று சொல்லும் நீங்கள் ரஷ்யாவா இல்லை அமெரிக்காவா என்று எதிரணி உறுப்பினர்களை பார்த்து கேள்வி எழுப்பினார். ரஷ்யா மற்றும் அமெரிக்கா என்பன இணைந்து ஹிட்லரை தோற்கடித்தது போல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க எதிரணிகள் ஒன்றிணைய வேண்டும் என எதிரணிகள் வெளியிட்டு வரும் கருத்துக்களுக்கு ஜனாதிபதி பதிலடி கொடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக நவம்பர் 21ஆம் தேதி நுகையகொடையில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து 2 வாரங்களுக்கு முன்னர் கொழும்பில் எதிரணிகள் ஊடகவியலாளர்கள் சந்திப்பினை நடத்தியிருந்தன. அங்கு கருத்து வெளியிட்டிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் உதய கம்பன்பில ஆகியோர் ஹிட்லர் கதையை கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. इतर කට්ටියකටම ගන්න හිට්ලර් ඇවිල්ලු. රුසියාවයි ඇමරිකාවයි එකතු වෙන්න ඕන හිට්ලර් පරද්දන්න. දැක්කද? ඔයගොල්ලෝ රුසියාවද? ඔයගොල්ලෝ ඇමරිකාව. මොකද මේ? රුසියාව ඇමරිකාව හිට්ලර් පරාදයට පත් කිරීම සඳහා එකතු වුණ ඓතිහාසික කතාවක්. ඒක දේශපාලන ඉතාමත් සංකීර්ණ අවධියක්. ඒක ලෝක දේශපාලන ඉතාමත් විශාල හැරවුමක්. මේ මාධ්‍ය සාකච්ඡාවක් කියලා දිනෝ රුසියාවයි ඇමරිකාව එකතු වෙන හිට්ලර් පරද්දන්න. வடக்கு மாகாணத்திற்கு எந்த நிதியும் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் குறைப்பட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றில் ஜனாதிபதி அறிவித்த போது சபையில் அர்ச்சுனா எம்பி உறக்கத்தில் இருந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது. இந்நிலையில் தனது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் பதிவொன்றினை இட்டு வரவு செலவு திட்டத்தை விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது பதிவில், ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தேன். வடமாகாணத்திற்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த முறை 5000 மில்லியன் வீதி அபிவிருத்திக்காகவும் 1500 மில்லியன் வட்டுவாகல் பாலத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம். நூலகத்திற்கு 200 மில்லியன் என்றார்கள். இங்கே இந்த தடவை எதுவும் இல்லை. கடந்த தடவை
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 9.3 மில்லியன் கூட பாவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் நிதியும் பாவிக்கப்படவும் இல்லை, திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள், திருப்பி கிடைக்கப் போவதும் இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேரியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார். வீதியில் நடந்து சென்ற ஒருவர் மீதே பின்னால் வந்த ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார். படுகாயமடைந்த நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். உந்துருளியில் வந்த ஒரு குழுவினர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க 2 காவல்துறை குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த வருடத்தில் பதிவான 103வது துப்பாக்கிச் சூடு இதுவாகும். ஆண்டிற்கான சுதந்திர இலங்கையின் 80வது வரவு செலவு திட்டம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் 2வது வரவு செலவு திட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. 4.5 மணி நேரம் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சிகளிடம் வரவு செலவு திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். வரவு செலவு திட்ட உரையின் நிறைவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க ஒத்துழைப்பு வழங்கிய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இந்த வருட இறுதிக்குள் அந்நிய செலாவணி 7% அதிகரிக்கும். 2030 ஆண்டிற்குள் பொதுக்கடனை 87% குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. வருமானம் குறைந்த மக்களுக்கு அஸ்வசும திட்டத்தை முன்னெடுப்பதுடன் 2026 ஆண்டும் மீண்டும் அஸ்வசும பெறுவோரை மீளாய்வு செய்ய உள்ளோம். சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்து நாட்டிற்கு தேவையான பிரதிபலன்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சேவைகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ளும் வகையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டின் சேவைகளை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு சேவை அறிமுகப்படுத்தப்படும். அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2026 மார்ச் மாதத்தில் அனைவரும் தங்களுடைய சொத்து விபரங்களை அறிவிக்கும் வகையில் டிஜிட்டல் சேவை அறிமுகப்படுத்தப்படும். கையூட்டல் மற்றும் ஊழலை ஒழிப்பதன் மூலம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். 2025 ஆண்டு 823 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 2026 ஆண்டு அரசு சொத்துக்களை முகாமைத்துவம் செய்யும் சட்டமூலத்தை நிறைவேற்றுவோம். குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது என்னை ஹிட்லர் என்று விமர்சிக்கின்றனர். மக்களுக்கு எதிராக யாரேனும் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு அமைய தண்டனை வழங்கப்படும். யாருக்கும் பாரபட்சம் பார்க்கப்படாது. நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பொருளாதார பிரதிபலன்கள் சமமாக கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பதே 2026 ஆண்டு பாதீட்டின் முக்கிய நோக்கமாகும். ஏற்றுமதியை இலக்காக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம். 2025 ஆண்டு 430 மில்லியன் டாலர் ஏற்றுமதி வருமானம் பெறப்பட்டுள்ளது. எவரும் கடனை செலுத்துவது தொடர்பில் கவலை கொள்ள தேவையில்லை. 2032 ஆண்டு தேசிய உற்பத்திக்கு சமமாக கடனை 90% குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். பொய்யான பரப்புரைகளை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது நம்பிக்கை. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் தேசிய கடன் சேவை 760 மில்லியன் டாலர் அதிகரித்துள்ளது. 2028 ஆண்டிலும் நாங்களே ஆட்சியில் இருப்போம். நாங்களே கடனை செலுத்துவோம். 2026 ஆண்டு 15.3 மற்றும் 2027 ஆண்டு 15.4 வீதங்களில் தேசிய வருமானத்தை முகாமைத்துவம் செய்ய எதிர்பார்த்துள்ளோம். இந்த வருடம் இதுவரை 1373 மில்லியன் டாலர் வரை வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. வேலையின்மை 4.5 3.8% குறைந்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது அரசு வருமானம் 1000 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டு பங்குச் சந்தைகள் பாரிய வளர்ச்சியை காண்பித்துள்ளன. அரசியல் தலைவர்கள் தவறுகள் அளித்தால் மக்களே அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நாட்டை உருவாக்கியுள்ளோம். அனைவரும் தங்களுடைய ஒவ்வொரு ரூபாய்க்கும் வரி செலுத்தும் சூழலை உருவாக்கியுள்ளோம். அதனாலேயே வரி வருமானம் அதிகரித்துள்ளது.
நேரடி மற்றும் மறைமுக வரி 75 தொடக்கம் 25% 40 தொடக்கம் 60% வரை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். கொழும்பு துறைமுக சட்டமூலத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால் சர்வதேச முதலீடுகள் இலங்கையிலிருந்து கை நழுவிச் செல்வதை தடுக்க முடியும். அரசு வருமானத்தை அதிகரிப்பதற்கு தேசிய உற்பத்தியை 20% முகாமைத்துவம் செய்வதற்கு நடவடிக்கை. முதலீடுகளை பாதுகாக்கும் நோக்குடன் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் முதலீட்டு பாதுகாப்பு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும். விவசாய மேம்பாட்டுக்காக 1700 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. 2026 ஆண்டு பல்வேறு கடன்களுக்காக 80,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஊவா மாகாணத்தில் ஹப்புத்தலை உள்ளிட்ட பல பகுதிகள் சுற்றுலா தலங்களாக மேம்படுத்தப்படும். குறிப்பாக ஹப்புத்தலை பகுதியில் உள்ள சுற்றுலா தலத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நீர்வள சுற்றுலா தொழிலை வளர்ச்சியடைய செய்வதற்கு 3,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஹெங்குராங்கொட விமான நிலையம் 2026 ஆண்டு நிறைவு. திருகோணமலை சிகிரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பாணம் தேசிய விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கட்டுநாயக்க விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் அடுத்த வருடம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். 2026 ஆண்டு மார்ச் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்கப்படும். 2026 ஆண்டு ஜனவரி 1 முதல் அனைத்து டிஜிட்டல் கட்டணங்களுக்கான சேவை கட்டணம் நீக்கப்படும். விசேட தேவை உடையவர்களுக்கான கொடுப்பனவுக்காக 19,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பொது போக்குவரத்தின் சுகாதார நலனுக்காக 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்கு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 6,000 ரூபாய் கொடுப்பனவை 2026 ஆண்டு தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு 9,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. விசேட தேவை உடையவர்களுக்கு தனியார் துறையில் வேலைகளை வழங்குவதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. 2026 ஆண்டு முதல் மகாபோல 10,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்விக்காக மகாபுல கொடுப்பனவு 10,000 ரூபாயுடன் மேலதிகமாக 5,000 ரூபாய் வழங்கப்படும். மகாபுல உள்ளிட்ட கொடுப்பனவுகளுக்காக 2,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தொழிற்பயிற்சி நிலையங்களை புதுப்பித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக 8,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. 50 தொழிற்பயிற்சி நிலையங்கள் புதுப்பிக்கப்படும். 82 ஆரம்ப சுகாதார நிலையங்களை 5 வருடங்களில் புதுப்பிப்பதற்காக 31,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தேசிய இருதய பிரிவை உருவாக்குவதற்கு 12,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அஸ்வெசும பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு பிராட்பேண்ட் வவுச்சர் வழங்கப்படும் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வலைத்தளங்களுக்கு மட்டுமே அணுகல் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். உள்ளடக்கிய டிஜிட்டல் அணுகலை ஊக்குவிப்பதற்காக ஜனாதிபதி கூறினார். 2026 ஆண்டில் நலன்புரி திட்டம் அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதற்காக அஸ்வெசும பயனாளிகள் மதிப்பாய்வு செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி கூறினார். அடுத்த ஆண்டிற்கான பாதீட்டினை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து வருகின்றார். இதன்போது அஸ்வெசும பயனாளிகளின் மதிப்பாய்வு தொடர்பில் ஜனாதிபதி குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் முடிவில் பொது நூலகத்திற்கு அருகாமையில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மாவேகலட்டி கொல்லங்கலட்டி தெல்லிப்பளை என்ற முகவரியைச் சேர்ந்த சின்னன் தங்கராசா என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் அப்பகுதியில் கடந்த 3 வருடங்களாக யாசகம் பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டார். சடலத்தை மீட்ட சுன்னாகம் போலீசார் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மாணவர்கள் 3 துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குருவ தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவர்களில் ஒருவர் 1 வாரமாக பாடசாலைக்கு வராததால் இந்த சம்பவம் தெரியவந்துள்ளது. வகுப்பின் வகுப்பாசிரியர் இதுகுறித்து அதிபருக்கு தகவல் அளித்துள்ளார். அதன் பின்னர் இந்த சம்பவம் தெரிய வந்தது. சந்தேகத்திற்குரிய தேரர் இந்த மாணவன் உட்பட 3 மாணவர்கள் வருவதை பார்த்து ஒரு காரில் வந்து பணத்தை காட்டி அழைத்துச் சென்று அவர்களை துஷ்பிரயோகம் செய்து பின்னர் பாடசாலை மூடப்பட்டதும் அவர்களை மீண்டும் அழைத்து வந்ததாக மாணவர்கள் கூறியுள்ளனர். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தில் 2 மாணவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அங்குருவ தோட்ட போலீசாருக்கு தகவல் அளித்த பின்னர் இதுகுறித்த அனைத்து தகவல்களும் கவனமாக சேகரிக்கப்பட்டு குழந்தைகளின் பெற்றோரிடம் இதுகுறித்து விசாரித்த போது குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதாகவும் இதுகுறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். சந்தேக நபரான தேரர் விகாரைக்கு வரும் புதிய துறவிகளுக்கு பணம் கொடுத்து அவ்வப்போது துஷ்பிரயோகம் செய்து வருவதாகவும் புதிய துறவிகள் அப்பகுதியில் உள்ள கடைகளிலிருந்து ஆபரணங்கள் மற்றும் டொஃபி சாக்லேட்களை வாங்குவதற்காக மாதத்திற்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவழித்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது. இத்துடன் செங்கதிர் சேனலின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.